நேரமாய் இறங்கி சுகம் பெற ஆரோக்கியத்தை தந்து நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து நம்முடைய குடும்பங்கள் சிதறி வீணாய் போகாமல் சத்துருடைய திட்டங்கள் கிரியைகள் நம்முடைய குடும்பங்களில் நிறைவேறாமல் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நமக்கு விசேஷித்த கிருபையும் பரணியும் தந்து இந்த கால வேளையில் தேவ சமூகம் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்து இந்த கால வேளையில் சொல்லுங்க, ஆண்டவரை நானும் என் குடும்பமும் நிர்மூலமாகாது இருப்பது உங்களுடைய கிருபை ராஜா. இந்த கிருபை நினைத்து நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் குடும்பமாய் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இது குடும்பமாய் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நேரம். உங்களை உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். ஆபத்துகளை விக்கிரங்களை கொண்டு வந்த பிசாசின் கிரியைகளுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டார். சகல சத்துருவின் வல்லமைகளையும் கர்த்தர் முறியடித்து போட்டார். எத்தனை விதமான ஆபத்துகள் போர்வையும் விபத்துகளை கொண்டு வந்த போதும் அவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுமில்லாமல் கர்த்தர் மாற்றி போட்டு பலவீனங்களை வியாதிகளை கொண்டு வந்து நம்முடைய சோர்வடைய வைத்த போது தேவன் நமக்கு பரிகாரியாக இருந்தவர் சுகத்தின் வேதனையும் தந்து நம்மை பாதுகாத்து பொல்லாத சத்துருவின் பலவீனங்களிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கினார். அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். சில நேரங்களில் மனுஷர்கள் நமக்கு தீமை செய்தார்கள். தீமை செய்த மனுஷர்கள் நடுவிலே அவர்கள் செய்த தீமைக்கு நடுவிலே கர்த்தர் நமக்கு அதை நன்மையாய் மாற்றி தந்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே வந்து சொல்கிறார். சத்துரு சில நேரங்களில் பொல்லாத பிசாசு நமக்கு தீமை செய்ய வந்தார். தேவன் அனுமதித்ததை போல இருந்தது. அவைகள் நடுவிலே கர்த்தர் நமக்கு தீமை செய்யவில்லை. அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருந்து அந்த தீமையை நன்மையால் முடிய பண்ணினார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே உங்களை குடும்பமாய் உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். உமக்கு நன்றி தகப்பனேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறே உமக்கு நன்றி அப்பா. இதுவரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்த எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய கிருபை 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 கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஜீசஸ் ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளம் நன்றியால் நிரம்பி தேவனுக்கு நன்றி பதிகளை நாம் ஏறெடுத்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி. தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. சிலுவையை அனுமதித்தி நன்றி, சிந்தைகளை மாற்றி நன்றி. சிலுவையை அனுமதித்தி நன்றி, சிந்தைகளை மாற்றி நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. உள்ளாத மனிதரை
நடத்துகிறீர். உள்ளான மனிதரை புதிதாக்கி உழைத்து உருவாக்கி நடத்துகிறீர். நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி 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 எல்லா நன்மைக்கு நன்றி. கடந்தவர்களாம் எல்லாரும் கரங்கள் தட்டி ஆண்டவரே நன்றி அப்பா. எல்லா நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. திருவை உனக்கு போவதின்றி பலவீனத்திலே பலனின்றி பலவீனத்திலே பலனின்றி நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி 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 எல்லா நன்மைக்கு நன்றி. எல்லா நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. எல்லா நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. கடந்ததெல்லாம் நன்மைக்கு மகிழ்வேன் இன்றைக்கு. கடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. தாங்கிடும் கரம் நன்றி நன்றி தப்பி செல்லவை செய்தி நன்றி. தாங்கிடும் கரம் நன்றி நன்றி தப்பி செல்லவை செய்தி நன்றி 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 எல்லா நன்மைக்கு நன்றி 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 எல்லா நன்மைக்கு நன்றி. எல்லா நன்மைக்கு ஆமே ஆமே மகிழ்வேன் இன்றைக்கு. கடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. கடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. கடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே ஆமே ஆமே நன்மைக்கு மறுபடியும் நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி 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 எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. எல்லாரும் கர்த்தரை கரங்களை தட்டி நடந்த எல்லா நன்மைகளுக்கும் ஆண்டவரே வாழ்க்கையிலே குடும்பத்திலே நடந்த ஒவ்வொரு காரியத்துக்கு நன்றியும் சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. இது வாழ்க்கையில் நடக்க போறவர்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாவற்றையும் நன்மையாய் செய்கிறவர். அதிலின் காலத்தில் அதிலின் காரியங்களை நேர்த்தியாய் செய்திருக்கிற கர்த்தர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதவர், எங்களை தள்ளி விடாதவர். ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனீடப்பா சர்வ வல்லவரே அவருடைய மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர் 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 அப்பா. கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கு நன்றி 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 எல்லா நன்மைக்கு நன்றி
அளவில்லா நன்மைக்கு நீ செய்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எனக்கு ஒரு தீமை செய்யாத தேவன், இதுவரைக்கும் எனக்கு தீமையாய் வந்ததையும் நன்மையாய் எனக்கு முடிவு பண்ணினீர். அப்பா மனிதர்கள் எனக்கு தீமை செய்தார்கள், கர்த்தரோடு எனக்கு நன்மையாய் முடிவு பண்ணினீர். சாத்தான் எனக்கு விரோதமாக தீமை செய்யும் என்று அனுமதி கேட்டார். ஆண்டவரை நீர் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினீர். எனக்கு ஒருபோதும் தீமை செய்யாத தேவன், ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிறவரே, என்னை வழி நடத்தினவரே, உமக்கே ஆராதனை ராஜா, உமக்கே நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம், உமக்கே நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் தலைமுறை ஓ நீ நல்லவர் 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 நல்லவர். ஆண்டவரை சொல்ல ஆண்டவர், எங்களை இதுவரைக்கும் நடத்தினவர், இனிமேல் எங்களுக்கு நடத்தலில் போதுமானவர் சொல்லுங்க. ஆண்டவர் மட்டும் உணவில் எவரேச, இனிமேல் உணவு எங்களுக்கு போதுமானவர். அப்பா அக்காரணங்களை மகிமைப்படுத்துகிறோம். அபிஷேகம் பற்றி எல்லா பிள்ளைகளும் நல்ல ஆவி நடத்தி அண்டை மாசம் பேசி அதில் மகிமைப்படுத்துகிறார். ராஜா 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 ரூரா ராஜா ராமா ரீகா ராஜா 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 ரூரா ராஜா ஷகா ராமா ராமா ராஜா 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 ரூரா ராஜா ரியா ராஜா ரூரா ராமா ராஜா ராஜா ரூரா ராஜா ராஜா ராஜா. அந்த ஒரே கால வேளையில் புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய வல்லமை, புதிய பலத்தின் ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவாண்டவர். பாதத்துக்கு தேவையான கிருபைகளை நிலையை வல்லமை எங்களுக்கு தாரோம் தாரோம் தாரோம். ராஜா ராமா ராஜா 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 ரியாந்தா ராஜா ராமா ரூடா. ஓ ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்தரே உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் பலனே, எங்கள் கம்பளே, எங்கள் துன்பமே, எங்கள் கோட்டையே, எங்கள் அறையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. சோதரம் 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 சோதரம். திரும்ப நேர்ந்தவரே உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் சுகம் பெற்றுக் கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் சுகம் பெற்றுக் கொண்டேன். ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை போதுமானவரே, புதுமையானவரே,
அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக புறக்கணிக்கப்பட்டேன். அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானமடைந்தேன். மகிமையிலே பங்கு பெற செய்தீர். எனக்காக அவமானமடைந்தேன். உம் மகிமையிலே பங்கு பெற செய்தீர். ஆராதனை உயர்த்தி ஆராதிப்போம். அவர் ஒருவரே ஆயிரங்களோடு ஆராதிக்கப்படத்தக்கவர். ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, உண்மையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, உண்மையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. உங்கள் சுமந்தவராய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். என் பாவங்கள் சுமந்தவராய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். என் மரணத்தை ஏற்றுக்கொண்டதாய் ஜீவனை பெற்றுக்கொண்டேயா. என் மரணத்தை ஏற்றுக்கொண்டதாய் நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேயா. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. அவருடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி போதுமானவரே, உண்மையானவரே, பாதுகாத்தவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, உண்மையானவரே, பாதுகாத்தவரே, என் பாவம் தீர்த்தவரே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான உயிரான
ஆண்டவரே இன்னும் தேவை புதிய மாதத்துக்கு தேவையான கிருபைகளின் பலனை நமக்கு தந்து அவருடைய வல்லமையினால் பலத்தினால் நம்மை நிரப்பி இந்த புதிய மாதத்திலே நமக்கு ஒரு வல்லமையை தந்து வரப்போகிற நாட்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி சகல சத்துருவின் வல்லமைகளை முறியடிக்கத்தக்கதான ஒரு பலனின் வல்லமை நமக்கு தருகிறதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரமாடுவோம். ஆண்டவரே இன்னும் உடைய கிருபைகளுக்கு தேவை, இன்னும் உடைய கிருபைக்காக கெஞ்சி நிற்கிறோம் ஐயா. உங்களுடைய பெருமை இல்லாமல் என்னால் ஒன்றும் முடியாதப்பா, தயவு இல்லாமல் என்னால் ஒன்றும் முடியாது. அன்றவரே எங்கள் மாமிச பலம் எல்லாம் இருந்தால் அத்தியந்த காலவழியே நம்மை பார்த்து சொல்லுகிறார், மாமிசத்தினால் வல்ல பலத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆவியினாலே எல்லாம் கூடும், எல்லாம் ஆகும். நான் உங்களுக்குள்ளே இருந்து அற்புதங்களை நடப்பிக்கிறவராய், உங்களுக்குள்ள அற்புதங்களை செய்கிறவராய் இருந்து நான் மகிமையான காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்துல 10 மாதங்கள் நமக்கு நடைபெறாத நன்மைகளை ஆசீர்வாதங்கள் இந்த 11வது மாதத்திலே கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்லி ஆண்டவரே இந்த 11வது மாதத்துல இந்த 10 மாசங்கள் கடைபெற்று போன நன்மைகளை ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை எனக்கு நீ தரப்போகிறீர் என்று சொல்லுங்க. எனக்கு தரப்போகிறீங்கப்பா. ஆண்டவரே இந்த வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறீங்கப்பா. உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இந்த 11வது மாதத்துல இந்த மாதத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்தையும் இந்த மாதத்திலே கர்த்தர் பிரகாசம் அடைய பண்ணுவார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக வெட்கத்திற்கான வரலை கர்த்தர் கொடுக்கிறவனா, உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருந்து கர்த்தரவை செய்வார். நீ கண்ட துன்பமான நாட்களுக்கு ஈடாக, நீ கண்ட வேதனையான நாட்களுக்கு ஈடாக, வருத்தத்தின் நாட்களுக்கு ஈடாக கர்த்தர் இரட்டிப்பான நன்மையின் வரனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஓ, நீங்கள் பலவீனப்பட்டு போன நாட்களுக்கு ஈடாக ஒரு காண்டாமிருகத்துக்கு அந்த வரனை கர்த்தர் உங்களுக்கு தந்து அந்த நாட்களை சேர்த்து ஓடத்தக்கதான வல்லமை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு ஏரியாவுக்கு ஒரு வல்லமையான ஆகாரத்தை கொடுத்து 40 நாள் இரவும் பகலும் ஓட வைத்த தேவன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்கு பலனை கிருபையை தந்து இன்னும் அவனுக்காய் ஓட உங்களுக்கு வல்லமை பலனை தருவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர், ஆமே அவர் நல்லவர். அவை கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், அவை கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரித்தோர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரித்தோர். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதிக்க அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை அளவில்லாதது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இணைந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விளையாது என்று சொன்னவர். அவருடைய கிருபையாக இருக்கிறவர், அவருடைய கிருபையால் மூடி நிறைந்து கொண்டிருக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளை காண கிருபை தந்தவர்.
மாதம் முழுவதும் உடைய கிருபையினால் நன்மையால் எங்களை நிரப்பி நடத்துவீராக. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி பலப்படுத்தும். மீதியான நேரங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்துக்கு இந்த வாக்குத்தத்தத்துல இன்றைக்கு இந்த உருமாற்றம் பண்ணுகிறவர், மறுரூபமாக்குகிறவர் என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு சில காரியத்தை மட்டும் சொல்ல போறேன். நேரம் நமக்கு கொஞ்சம் தான் இருக்கிறது, அதனாலே நான் அதை உங்களுக்கு சுருக்கமா சொல்லுகிறேன். வனாந்தரத்தை ஆண்டவர் எப்படி ஆக்கப் போகிறாராம்? ஏதனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஆண்டவர் மாற்றப் போகிறார். வனாந்தரம் என்று சொல்லப்படுகிறது. வனாந்தரம் என்றால் உஷ்ணமான இடம். அங்கே உஷ்ண காற்று என்ன செய்யும்? வீசும். அது பாழாய் போன இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விளைச்சலுக்கு ஏற்ற இடம் இல்லை என்று அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குடியிருப்புக்கும் அது ஏற்ற இடம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாராலும் விரும்பப்படாத ஒரு இடம் வனாந்திரம். தண்ணீர் ஆகாரம் எளிதில் கிடைக்காத ஒரு இடம் அது. அங்கே வழியை எளிதில் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம். முள்ளும் குறுக்கும் கள்ளி செடிகளும் முளைத்திருக்கும் ஒரு இடம் என்று சொல்லி வேதத்திலே ஆங்காங்கே இந்த வனாந்தரத்தை பற்றி சொல்லப்பட்ட இடங்களில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வனாந்தரத்தை, எவரால் விரும்பப்படாது இருக்கிற வனாந்தரத்தை நான் மாற்றப் போகிறேன். எப்படி மாற்றப் போகிறேன் என்றால், அதை ஏதேனை போல என்ன செய்ய போகிறேன்? மாற்றப் போகிறேன் சொன்னார். ஒரு உருமாற்றம் இங்கே நடக்க தேவன் வைத்திருக்கிறார். தேவன் எப்பொழுதுமே இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறதை போல என்ன செய்கிறவர்? அழைக்கிறவர். ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து ஒன்றை உருவாக்கி காட்டுகிறவர் தேவன். நம்முடைய அறிவுக்கு எட்டாதவைகளை நமக்கு செய்து அவருடைய வேலையை நமக்குள்ள நடப்பிக்கிறவர் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஏசாயா 43வது அதிகாரம் 19-20 வசனத்தில் இந்த உருமாற்றம் எப்படி வருகிறது என்பதை என்ன சொல்லுகிறார்? இதோ நான் என்ன செய்ய போகிறேன்? புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அது இப்பொழுதே தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்க வல்லமை உள்ளவர். அடுத்த வசனம் சொல்லுது, நான் தெரிந்து கொண்ட ஜனத்தின் தாகத்தில் வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு உருமாற்றத்தை தம்முடைய ஜனத்துக்குள் செய்யும் போது அதை பார்க்கிற எல்லாரும் அவரை என்ன செய்ய ஆரம்பிப்பார்களா? கனம் பண்ண ஆரம்பிப்பார்கள். வனாந்திரத்தை பார்த்து கொண்டிருந்த ஜனத்துக்கு வனாந்திரமாய் வெட்ட வெளிச்சமாய் வெட்ட வெளியாய் இருந்த பயனற்ற வெப்பம் நிறைந்த ஒரு பயங்கரமான ஒரு உழைப்பு, அதாவது முளைப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு உழைப்புக்கான பலன் கிடைக்காத ஒரு இடமாய் இருந்த ஒரு இடத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? எல்லாரும் பார்த்து கனம் பண்ணுகிற ஒரு நிலைமைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர போகிறார். இதுதான் உருமாற்றம், மறுரூபமாக்குறது. சீயோன் குமாரத்தியே, உன்னை எல்லாரும் தள்ளிவிட்டார்கள். எல்லாரும் உன்னை பாழான ஸ்தலம் போல உன்னை வைத்தார்கள். அநேக நேரம் நீ வனாந்தரத்தை போல மாறினாய். ஆனால் நானோ உன்னை வனாந்தரமாய் நீ பார்க்க போவதில்லை. அத்தனை பேருடைய கண்களும் உன்னை ஆச்சரியமா பார்க்கும்படி நான் உன்னை செழிப்பான தோட்டமாய் மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய உருமாற்றத்தின் காரியம். ஏசாயா 41:18-19 இப்படி சொல்கிறது, வனாந்தரத்தில் தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நான் எப்படி ஆக போகிறேன்? நீர்க்கேணியுமாய் மாற்றப் போகிறேன். 19வது வசனத்துல இந்த வனாந்தரத்துல என்னென்ன காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றாரு பாருங்க. வனாந்தரத்துல என்ன மரம் வருமா? கேதுரு மரம். எங்க இருக்கு தெரியுமா? வனாந்தரத்துல ஒரு நாளும் முளைக்காது. அது எங்க இருக்கும்னா மழை சார்ந்த இடத்துல தான் கேதுரு மரம் வரும். உயரமா வளரும். அது முள்களெல்லாம் அதை சுற்றி இருக்கும் அளவு உயரமாய் வளர்ந்து அந்த கேதுரு மரத்தை வெட்டி கொண்டு இருக்கும் தனி திறமை வேணும், இருந்தா தான் கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட கேதுரு மரத்தை ஆண்டவர் எங்க விளைய வைப்பேன்னு சொன்னார்னா வனாந்தரத்துல விளைய வைப்பார். வாசிங்க அடுத்தது சீத்தி மரம். சீத்தி மரம் என்ன தெரியுமா? இது எது செஞ்சது தெரியுமா? சீத்தி மரத்தை வச்சு ஆண்டவர் எதுக்கு பயன்படுத்தினார்?
ஹலோ, இதுக்கு என்னது? ஆலயம் கட்டினாரா? கப்பல் கட்டினாரா? உடன்படிக்கை பெட்டி, பலிபீடங்கள் எல்லாம் செய்வதற்கு ஆண்டவர் எதைத்தான்? சீத்தி மரத்தினால் உண்டான ஒரு பெட்டியை எனக்கு செய்து சொன்னார். அதை சுத்திலும் பொறுத்தகடை ஆண்டவர் பதிக்க சொன்னார். அவ்வளவு பயங்கரமான ஆசீர்வாதமான ஒரு மரம் எங்க வருங்கிறார் ஆண்டவர்? வனாந்திரத்தில் வருங்கிறார். நினைச்சு பார்க்க முடியுமா? கள்ளி செடி வர்ற இடத்துல ஆண்டவருடைய ஆலயத்தை அலங்கரிக்கிற, ஆண்டவருடைய பனிமூட்டுகளை செய்ய பயன்படுத்துகிற ஒரு மரத்தை நான் வரவேற்கிறார். கேதுரு மரம் உயர்ந்தது, ஸ்ட்ராங்கானது, அதை நான் வனாந்திரத்தில் வரவேற்கிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, மிருது செடிகளையும் ஒலிவ மரம். ஒலிவ மரங்களை எங்க வர வைப்பங்கிறாரு? வனாந்திரத்தில் வர வைப்பங்கிறார். ஒலிவ மரம் ரொம்ப பயனுள்ளது. ஆண்டவர் ஒலிவ மரத்தை எதுக்கெல்லாம் ஒப்பா சொல்லிருக்கிறாரு? ஒலிவ மரம் நீதிமானுக்கு ஒப்பா சொல்லியிருக்காரு. நல்லா போடுறீங்களா தம்மோடு? பிள்ளைகள், உன் பிள்ளைகள் உன் மத்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை. ஒலிவ மரத்துல ஒரு பொருள் கூட வீணாகாது. நம்ம ஊர் பனைமரம், தென்னை மரம் மாதிரி. நம்ம ஊர்ல இருக்க பனைமரம், தென்னை மரம் எதுக்குமே எல்லாமே பிரயோஜனமா. அதே போல ஒலிவ மரத்துல இருக்கிற மருத்துவ குணம் உள்ளது ஒலிவ மரம். அந்த ஒலிவ மரத்தின் எண்ணெய் புகையே வராது. ஒலிவ மரத்தில் இருக்கிற அந்த எண்ணெய் உடம்புக்கு நல்லது. தழும்புகளை மாற பண்ணுகிற வல்லமை அதுக்கு இருக்கு. என்ன அதுக்கு நீங்க ஒலிவ மரம்னு சொன்னா உங்களுக்கு விளங்கலையோ? ஆலிவ் ஆயில்னு சொல்லணுமோ? சரி, ரைட்டு, பரவாயில்ல. நீங்க இங்கிலீஷ் படிச்சவங்க, நாங்க அப்படி பண்ணா வந்துகிட்டு இருக்கோம்ல, பரவாயில்ல. இந்த ஒலிவ மரம் அதை எங்க வர வைப்பிக்கிறார் ஆண்டவர்? வனாந்திரத்துல. அடுத்து சொல்றார் தேவதாரு விருட்சங்களை, விதவிதமான மரங்கள் சொல்றாரு. அப்போ பாருங்க, நல்லா பாருங்க, தேவன் வனாந்திரத்துல இப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் என்ன செய்கிறார். நீங்க நல்லா விளக்கிக்கோங்க. புரோஜனமற்று கிடந்த நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு உருமாற்றத்தை உண்டாக்கி இப்படிப்பட்ட செழிப்பை உண்டாக்குகிற திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப இந்த தோட்டத்துல இந்த இப்படி எல்லாம் மரமெல்லாம் வந்தாச்சுன்னா வனாந்திரத்துக்கு போக வாங்கன்னா யாராவது வராம இருப்பாங்களா? வருவாங்க. ஏன்னா ஆச்சரியமா இருக்கும். எல்லாரும் உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு தான் இருக்காங்க. இவனா இப்படி, இவளா இப்படி, நேற்று வரை அந்த போடு போட்டுக்கிட்டு இருந்தா, நேற்று வரைக்கும் அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு போயிட்டு இருந்தா, இன்னைக்கு என்ன இந்த கதையா இருக்கா, இவனாது அப்படின்னு ஒரு வித்தியாசமா, ஒரு ஆச்சரியமா நம்ம பேசுற பேச்செல்லாம் கேட்ட சிலர் இப்ப நம்ம பேசுறத கேட்டோன்னு, அந்த பொண்ணா இப்படி பேசுது, இப்படி எல்லாம் பேசுனா பொறி தள்ளிடுமே, பக்கத்துல நிக்க முடியாது, உஷ்ண காத்து பயங்கரமா அடிக்குமே, எரிஞ்சிரும், சாம்பல் ஆக்கிரும். அப்படி ஆளு இப்ப தள்ளி நின்னாலும் நம்ம அவ்வளவு சாதுவா பேசுறது எப்படி இது? அதுதான் அந்த உருமாற்றம். கர்த்தர் அதுதான் செய்யறார். வனாந்தரம் விரும்பப்படாதிருந்த உன் வாழ்க்கையை விரும்புகிற இடத்துல கர்த்தர் கொண்டு வருகிறார். விளையப்பட முடியாத இடத்துல விளைய செய்கிறவராய் கர்த்தர் வெளிப்பட்டார். எந்த இடத்துல இங்கிருந்து ஒரு நல்ல காரியம் வர வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நிறைய நல்ல காரியங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர ஆரம்பித்தார். நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நம்மை சுற்றி இருந்த ஜனங்கள் நடுவில் இங்கிருந்து ஒரு நல்ல காரியம் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்ன ஒரு காலத்தை உண்டு. ஆனா இப்போ இங்கிருந்து தான் நல்லவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறதை போய் பார்ப்போம் என்று சொல்லுகிற அனுபவத்துக்குள்ள கொண்டு வர. ஏசாயா 35:1-2 இப்படி சொல்லுகிறது, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து புஷ்பத்தை போல என்ன செய்யும்? செழிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் சொல்ல போனா இந்த ஆசீர்வாதம் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, இந்த மாற்றம் எப்படி வருதுன்னு சொன்னா, ஏசாயா 32:14-16 வசனத்தை வாசித்தா, அரண்மனையை பாழாய் விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாக்கப்படும். பாருங்க, எல்லாம் கெபியா மாறி போயிடும். பாருங்க, இவ்வளவு ஒரு பெரிய பட்டணம், செழிப்பா இருந்த ஒரு நகரம் இப்படி மாறி போகுமா? இப்படி மாறின பட்டணத்தை ஆண்டவர் என்ன செய்வாரா தெரியுமா? இப்படி மாறி போன சீயோனை ஆண்டவர் உருமாற்றம் அடைய பண்ணி அந்த சீயோனை எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்க. அடுத்த வருஷத்துல உன்னதத்திலிருந்து நம்முடைய மேல் தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அது ஊற்றப்படும் போது என்ன மாறுகிறதா? வனாந்தரம் செழிப்பான
வயலாய் மாறும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம இறங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகிறது. அதுதான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து புதியவைகளை என்ன செய்கிறது, வெளியே கொண்டு வருகிறது. உருமாற்றம்ங்கிறது அதுதான். நீங்க எத்தனை பேர் படிச்சிருக்க தெரியாது, இந்த வண்ணத்து பூச்சி எத்தனை ஸ்டேஜ் தாண்டி வந்து அப்படி அழகான வண்ணத்து பூச்சி அப்படியே வருது. எத்தனை ஸ்டேஜ்னு கேட்டேன். 3 4 4. முதல்ல என்ன வருது, முட்டை, அடுத்தது புழு, அதுக்கப்புறம் கூட்டு புழு, அப்படித்தானே? அதுக்கப்புறம் இது உடஞ்சி எங்க வருது, வண்ணத்து பூச்சி வருது. இதுதான் உருமாற்றம். கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. மாறி கடைசி அப்படி வந்தா எல்லாராலும் விரும்பப்படுகிற அழகான ஒரு வண்ணத்து பூச்சி. எல்லாரும் என்ன சூப்பரா இருக்கு பாத்தியா, பின்னாடி ஓடி போய் பிடிக்கணும் போல இருக்கு, அப்படிதானே? எத்தனை நாள் பிடிச்சி நசிக்கிறோம். அது வேற, நம்ம கையில வந்து தப்பிக்குமா? அது ஆண்டவர் அழகா இருக்கிறதுக்கு வச்சா கூட நம்ம நாசம் பண்ணிடுவோம். அது பாருங்க, அது அவ்வளவு மாற்றத்துக்கு அந்த அழகுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம், ஒரு மாற்றம் அது கூட என்ன செஞ்சது, நடந்தது. கூட்டுக்குழுவின் நாட்கள், அது ஒரு கூட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து பல நாட்கள் என்ன செய்யணும், காத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் வரும்போது அந்த கூட்டை உடைச்சிக்கிட்டு வெளியே வரும்போது வண்ணத்து பூச்சி அழகா என்ன செய்யுது, பறக்குது. அந்த நாள் வர்ற வரைக்கும் பல விதமான உருமாற்றத்தை என்ன செய்கிறது, அனுபவிக்கிறது. ஆண்டவர் நம்மளை அந்த உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியை நம்ம ஊற்றி, அதனாலதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். நம்ம அந்த ஆவியை பெற்றவர்களா இருந்தால் நமக்குள்ள என்ன இருக்கணும், உருமாற்றம் இருக்கணும். மனாந்தரம் எப்படி மாறணும், வயல் வெளியாய், செழிப்பான வயல் வெளியாய் என்ன செய்யணும், மாறணும். தோட்டத்தின் அனுபவம் வரணும். தோட்டம்னா என்ன, நாத்து நெட்டு செடி, நெல்லு செடி வச்சிருக்க மாதிரி தோட்டம், அதுக்கு பேரு தோட்டம் இல்ல. தோட்டம்ங்கிறது பல விதமான மரங்களும் செடிகளும் கொடிகளும் அங்க என்ன செய்யும், இருக்கணும். வாசனைக்குரிய பொருள் அங்க இருக்கணும், அழகுக்கான பொருள் அங்க இருக்க செடி அங்க இருக்க வேண்டும், கனி தருகிற செடி அங்க இருக்க வேண்டும், நிழல் தருகிற செடி அங்க இருக்க வேண்டும், மருத்துவ குணம் படைத்தவைகள் அங்க இருக்க வேண்டும். சரியா? இப்படி பல இருக்கிறது தான் தோட்டம். ஆண்டவர் சொல்றார், வனாந்தரத்தை செழிப்பான தோட்டமா மாற்றுவார். அப்ப உருமாற்றம் அடையும் போது நமக்குள்ள பலவிதமான ஆவியின் கனிகள் என்ன செய்கிறது, உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆவியின் கனிகளை கர்த்தர் நமக்குள் வைத்து விதவிதமான காரியங்கள், சுவாபங்கள், வெளிப்பாடுகள் நமக்குள்ள வர கர்த்தர் வைக்கிறார். அப்ப நம்ம இது ஒரு காலம் நாத்தம் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம வாயை திறந்தா கெட்ட வார்த்தையும் சாபமும் இதுதான் வாயிலிருந்து வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த வாயிலிருந்து ஆண்டவர் என்ன கொண்டு வர்றாருன்னா, ஆசீர்வாதமும் நல்ல வார்த்தைகள் என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். இது மாற்றம். இப்போ நாத்த அடிச்ச நம்ம கிட்ட இருந்து என்ன வருது, வாசனை வருது. ஒரு காலம் இந்த தோட்டத்துல என்னதான் அடிக்கும், இந்த வனாந்தரத்துல நாத்தம் மட்டும் தான் அடிச்சுட்டு இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்ல, வாசனை வீசுகிற தோட்டமா இது செஞ்சிருக்குது, மாறி இருக்கிறது. ஒரு காலம் நம்ம இருந்து எந்த நல்ல குணமும் யாருடைய வேதனையும் தீக்கிற மருந்தா என்ன செய்யல, போகல. நம்ம கிட்ட யாராவது வந்து ஏதாவது பேசுனா வெந்த புண்ணுல ஹலோ என்னத்தை பாய்ச்சி விட்டுருப்போம், நறுக்குன்னு குத்தி வெந்த புண்ணை வேலை பாய்ச்சி விட்டுருப்போம். ஒரு காலம் இவங்கிட்ட போனா நம்மளே வேதனையில போயிருப்போம், இவன் இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிடுவான், வேதனைப்படுத்தி விடுவான்னு சொன்னோம். ஒரு காலம் நமக்கு அப்படித்தான் பேரு. ஆனா இப்ப அப்படி இல்ல, வேதனையோட போனாலும் இங்க திரும்பி வரும்போது நம்ம ஆறுதல் அடைஞ்சு என்ன செய்யலாம், வரலாம். இதுதான் உருமாற்றம். அப்போ இதுவரைக்கும் வேதனை உண்டாக்குற செடி அனுபவம் நம்மகிட்ட முள்ளு குத்திக்கிட்டு இருந்தது. அனாதரத்துல என்ன இருக்கும், முள்ளு குத்தும். சப்பாத்தி கல்லி முள் நிறைய இருக்கும். தெரியாம சப்புன்னு உட்கார்ந்தோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. சப்பாத்தி கல்லின்னு அதுக்கு பேர். சப்பையா பட்டு ஊசியா இருக்கும். நம்ம ஊர்ல சில சப்பாத்தி சுடுமோ சரி அப்படிதான் சுடுவாங்க, இது விதமா இருக்கும். அதேதான் அது. அதனால அதுக்கு பேர் சப்பாத்தி கல்லின்னு வச்சான். நம்ம சப்பாத்தியை பார்த்துட்டு அவன் அதையும் பார்த்தான், ரெண்டு ஒண்ணு போல இருக்கு அப்படி பேராச்சு. ஒரு தினம் சப்பாத்தி பெருசா இருக்கும், அதுல பாருங்க இந்த பக்கம் நீளமா இருக்கும், அப்படி ஒரு மாதிரி வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி இந்த களி சரி இருக்கும். அதனால அதுக்கு பேர் சப்பாத்தி களி. சப்பாத்தி களியா இருந்த எண்ணெய் எப்படி ஆண்டவர் மாத்திட்டாரு,
மருத்துவ குணமுள்ள ஒரு செடியாய் ஆண்டவர் மாத்தினார். இப்ப ஆண்டது என்ன இருக்கு? அருமருந்து வெளிப்படுகிறது. ஆண்டவர் தான் நம்மகிட்ட காட்டுறாரு. அப்ப நம்ம அதை வெளிப்படுத்தணும். தோட்டமும் மாறியாச்சு, நம்மகிட்ட என்ன செய்யணும்? வரணும். ஒரு காலம் கனி நம்மளை தேடி வந்து ஆட்கள் நம்ம கனியை கொடுக்கல, அதுக்கு போல என்ன பண்ணோம்னா விஷக்காய்களை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பசியோட வந்து நம்மளோட கனி தேட வந்தவனுக்கு என்ன கொடுத்தோம்? விஷக்காய்கள் கொடுத்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் உயிரையும் காலி பண்ணோம். ஆனா இப்ப உருமாற்றம் அடைந்த பின்பு நம்மிடத்திலிருந்து எண்ணத்தை படுகிறார்கள், கனியை பெறுகிறார். நான் ஒரு கனி தேடி வந்தேன், ஒன்றுமில்லைன்னு சொல்லி சமைச்சாரு. ஆனா கனி உள்ள மரத்துல ஆண்டவர் கனிகளை பெருக ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளைகளை, நமக்குள்ள இந்த ஆவியின் கனிகள் வெளிப்பட்டு நம்முடைய தோட்டத்துக்குள் வருகிறவர்கள் அதை புசித்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஆசீர்வாதத்தை கத்த தருவார். சில நேரங்களில் நாம் நிழல் தருகிற மரமா இருக்கணும். சில நேரம் நம்ம ஒரு காலத்துல எப்படின்னா உஷ்ணமான காற்று வீசி கொண்டிருந்தோம். நிழலு கூட எவரும் ஒதுக்க முடியாது. ஒதுக்குன்னா அவன் செத்தான். அவன் இங்க இருக்கிறத காட்டி எங்கேயாவது போனா நல்லா இருக்கும் ஓடி போயிடுவான். மரம் நினைச்சு வந்தா இது மரம் இல்லப்பா. பாருங்க, அந்த வேப்ப மரம் வந்து ராத்திரி நேரத்தில் என்ன பண்ணோம்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியே தரும். அங்க நம்ம ஆள் தெரியாம ராத்திரி வேப்ப மரத்துக்கு படுத்துவோம். பகல் பொதுவாகவே மக்களுக்கு என்ன செஞ்சதுன்னா வேப்ப மரம் நல்ல குளிர்ச்சியை தரும், அது வந்து ஒரு தெய்வ குணம் உடைத்தது அப்படின்னு சொல்லி மருத்துவ குணம் உடைச்சது. அதனால ராத்திரி கொஞ்சம் குளிர்ந்த காத்து வரட்டும் அதுக்கு போய் படுத்துருவான். ஆக்சுவலி அது என்ன பண்ணுதுன்னா ராத்திரி ஆனா என்னத்தை வெளியே தருது? கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளிட்டு பகல்ல என்ன கொடுக்கும்? அது ஆக்சிஜனை கொடுக்கும். இவ்வளவு ஒரு அருமையான சித்தத்தை ஆண்டு வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம தூங்கின பிறகு அது கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுத்தினா நமக்கு நஷ்டம் இல்லைன்னு ஆண்டவர் பார்த்தார். நம்மளால அதுக்கு படுத்துக்கிட்டு ராத்திரி அனுப்புறம் மூச்சு முட்டோம். ஏன்னா நமக்கு என்ன தேவை? ஆக்சிஜன். அதுக்கு தேவை கார்பன் டை ஆக்சைடு ராத்திரியில வெளியே தள்ளுறது. அப்போ மூச்சை முகர ஆரம்பிச்சவனுக்கு மூச்சு திறன் வந்து ரத்தம் கக்கி செத்துருவான். உடனே நம்மால் சொல்லுவான் ஆத்தா அடிச்சுட்டான். நம்மால் அதுக்கு என்ன பேர் வைக்கும்? ஆத்தா போட்டா, இவன் ஏதோ குத்தம் செஞ்சுட்டான். இவன் செஞ்ச குத்தம் ஒன்னே ஒண்ணு, ராத்திரி வேப்ப மரத்துக்கு கீழே படுத்ததுதான் குற்றம். சயின்ஸ் தெரியாதனால ஆனா நம்மால் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? தெய்வீக குற்றம். ஒரு காலம் நம்ம அப்படித்தான் இருந்தோம். நம்மகிட்ட வந்த ஆளை பூரா காலி பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்மகிட்ட இருந்து வந்த வார்த்தை, பேச்சு, நடவடிக்கை, மூச்சு காத்து இதெல்லாம் நிறைய பேரை எரிச்சு காலி பண்ணிச்சு. ஆனா இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா மாற்றி நம்மை ஒரு குளிர்ச்சியான ஒரு மேகமா, ஒரு நல்ல நிழல் தரும் மரமா, இங்க ஓடி வருவர்களுக்கு அடைக்கலம் உண்டாகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார்னா அதுதான் நமக்குள்ள உண்டாகிற உருமாற்றம். இந்த உருமாற்றத்தை கரெக்டா நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 58:11 இப்படி சொல்லுது, கர்த்தர் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை எப்படி ஆக்குகிறார்? நிலமுள்ளதாய் மாற்றுகிறார். உன் ஆத்துமாவை நிலமுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். நீ வற்றாத நீரூற்றை போலவும் செழிப்பான தோட்டத்தை போலவும் இருப்பான்னு சொல்றார். ஏன் அப்படின்னா கர்த்தர் உன்னை மகா வறட்சியான காலத்தில் என்ன செய்வார்? நடத்துவார். இந்த தோட்டத்துக்கு வறட்சி வரும், பிசாசு வறட்சி கொண்டு வருவான், ஆவிக்குரிய வளர்ச்சி வரும். சில நேரம் வேதத்தை வாசிக்க முடியாது, சில நேரம் ஜெபிக்க முடியாது, சில நேரம் பரிசுத்தமா இருக்க முடியாது. உலகம் நம்மை கெடுக்கும்படி நம்ம அது வறட்சியை கொண்டு வர பார்க்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாரா? அவர் நம்ம என்ன செய்கிறார்? நடத்தி மகா வறட்சியான காலத்துல நம்முடைய ஆத்துமாவை எப்படி ஆக்குறார்? நிறுத்தியாக்கி நிலமுள்ளதாய் மாற்றி அவர் நம்ம நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் என்ன செய்து விடுகிறார்? மாற்றி விடுகிறார். அதனால்தான் நீதிமான் உஷ்ணம் வந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டான்? விழுந்து போக மாட்டான். உஷ்ணம் வரட்டும், கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க மேல உஷ்ணம் வரட்டும், ஆனால் அது உஷ்ணம் அவனை ஒன்றும் செய்யாது. காரணம் தெரியுமா? அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட இலை உதிராத கனிதரும் மரத்தை போல என்ன செய்வார்? இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியை நம்ம தந்து நம்மளை உருமாற்றம் அடைய பண்ணி நம்முடைய பழைய வாழ்க்கைகளை மாற்றி நமக்கு புது வாழ்வை தந்து நம்மிடத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு விரோதமாக இருக்கிற வறட்சிகளை மாற்ற அவர் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறார். இதே அனுபவம் ஆவிக்குரிய ஜீவத்திலையும் வேதம் சொல்கிறது. நாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? எசேக்கியேல் 16வது அதிகாரம் 6-14 வசனத்தை வாசித்தா நாம் ஒரு நாள் ரத்தத்தில் கிடந்தோம். கர்த்தர் நம்மளை தேடி வந்தார். நம்மளை பார்த்து எல்லாரும் ஒதுங்கி போன காலத்துல அவர் ஒதுங்கி போகாம நம்மளை கழுவி இரத்தமர நம்மளை சுத்திகரித்து நமக்கு எண்ணெய் தெரித்து நம்மளுக்கு வஸ்திரத்தை தரித்து
சித்திரை ஆடைகளால் நம்மளை கனப்படுத்தி நம்மளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தார். அவர் நம்ம என்ன செய்தார்? அலங்கரித்தார் சொல்லப்பட்டார். அலங்கரித்தார். வசனங்களை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 6-14 ஆபரணங்களினால் நம்ம என்ன செய்தாரா? அலங்கரித்தார். வஸ்திரங்களினால் நம்மளை அலங்கரித்தார். இந்த அலங்கரிப்பு ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் அவருக்கு கேட்ட பரிசுத்த மணவாட்டியார் இருக்கும்படி நம்மளை அலங்கரித்து நம்மளை பார்க்கிறவர்கள் நடுவிலே கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தும்படி இதை செய்திருக்கிறார். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தார். ஆனால் சிலர் இந்த உருமாற்றம் அடைகிற காரியத்துல 2 Corinthians 4:16-17 சொல்லுது, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? எங்கள் புறம்பான மனுஷன் அறிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யப்படுகிறார்? புதுப்பிக்கப்படுகிறார். நாளுக்கு நாள் புதிதாகிற அனுபவம் இந்த கிறிஸ்தவ ஜீவியம். இந்த உள்ளான மனுஷன் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நாளுக்கு நாள் என்ன செய்கிறார்? புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த புதுப்பிக்கிற காரியத்தில் என்ன நடக்குதுன்னா, நான் சொல்றேன் நல்லா கவனிச்சுக்க, மனாந்திரம் உருமாற்றம் அடைகிறது ஒரு நாளில் அல்ல, பல நாள் வேலை அங்க என்ன செய்கிறது? நடக்கிறது. அங்க சொல்லப்படுது, எல்லா புறம்பான மனுஷனும் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யப்படுகிறது? அப்போ புறம்பான மனுஷன் அழியவும் உள்ளான மனுஷன் பலனடைந்து ஒரு காரியம் நடக்கிறது தான் உருமாற்றத்தின் கிரியை. அப்ப உள்ளான மனுஷன் மாறுறதுக்கு அடையாளம் எங்கதான் வரணும் சொல்லுங்க? புறம்பா இருக்கிற மனுஷங்க தான் வரணும். நான் ரசிக்கப்பட்டுட்டேன்னு எதிர காட்டுறது? ரத்த வடிய வழிய ரோட்டில் நடக்கிறதா? இங்க இருந்து ஒரு ஸ்டிக்கர்லாம் நிறைய அந்த காலத்துல அயன் பண்ணா ஒட்டிக்கிடும், நிறைய அப்படி வச்சிருந்தாங்க. அப்படி ரத்தம் அப்படி ஒரு இருதயத்தை குத்துனா ரத்தம் வர்ற மாதிரி இவரை போட்டு வச்சிருப்பான். பார்த்தா நமக்கே ரத்தம் வழியே வந்துட்டு இருக்காங்க. இது இருந்தா நான் ரசிக்கப்பட்டேன் அப்படின்னு அர்த்தமா? இதை காட்டுறதுக்கு இதா இல்ல, நம்முடைய வெளியான தோற்றம் மாறும். ரசிக்கப்படுறதுக்கு வந்து இவ்வளவு நேரத்துக்கு முடிய வச்சு அப்படி ஆம்பளையா பொம்பளையா தெரியாம அலைஞ்சிருப்போம். பின்னாடி இருந்து பார்த்தா பொம்பளை, முன்னாடி இருந்து பார்த்தா ஆம்பளை. நிறைய கேஸ் அப்படித்தான் அலையுது. சில நேரம் தெரியாம நம்ம பாத்ரூம்ல போய் சில நேரம் இங்க வந்துட்டோம் தப்பா வந்துட்டோமோன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா அவங்க இவ்வளவு நேரத்துக்கு முடிய வச்சுட்டு வந்து கொண்டை போட்டுக்கிட்டு அவங்கள கொண்டை. ஏன்னா அவன் ஜீன்ஸ் பேண்ட் வர போட்டிருக்கான், மேல ஒரு டி ஷர்ட். நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன். நம்ம தப்பு பண்ணிட்டோம் போதுக்க. ஐயோ இவனு வேகமா வந்து வெளியே வந்து போட பார்த்தா நம்ம சரியா தான் இருந்தான், அவன் தான் தப்பா வந்துட்டான். கொண்டை இயேசு என்னடா இப்படித்தான் இருக்கு. ரட்சிக்கப்படுறதுக்கு நான் அப்படி இருந்தேன். இயேசு எனக்கு வந்த பிறப்பு என் கொண்டை காணும், எக்ஸ்ட்ரா வால் குதிரை வால்லாம் காணாம போச்சு. இதுதான் வெளியான அடையாளம். ரட்சிக்கப்பட்டேன் ஆனாலும் இப்படிதான் இருக்கேன், கொண்டையோட தான் இருக்கேன்னா அது ஏதோ வித்தியாசம் இருக்கு. உள்ள சரியா என்ன செய்யல, மாறல. புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? புதிதாக்கப்படணும். புறம்பான மனுஷன் அழிவது எப்படி? இந்த உள்ளான மனுஷன் சுபாவம் மாற மாற வெளியில தோற்றம் என்ன செய்யும்? மாறும். முந்தைய ஒரு காலத்துல அப்படி சிவப்பு கலர்ல ஒரு சட்டை போட்டு அப்படி ஒரு சைஸா வந்து நகத்தெல்லாம் நீளமா வச்சு அப்படி கையில அந்த ரெட்டா அப்படி ஒரு பாலிசர் போட்டு அப்படி வந்து அப்படி இன்னும் எல்லாமே தடவி நிற்பான். ரத்தம் காட்டாத மாதிரி இருக்கும். அது ஒரு காரணம். ரசிக்கப்பட்ட அதே மாதிரி தடவிட்டு இருந்தாலும் அவன் ரசிக்கப்படலன்னு அர்த்தம். இப்போ அவன் என்ன இருக்கணும்? மாற்றம் இருக்கணும். இதுதான். அதே போல சகோதரிகளும் ரசிக்கப்படுறதுக்கு முந்தி அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம். ஆனா இப்ப ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்மிடத்துல என்ன வரணும்? மாற்றம் வரணும். நம்முடைய செயல்பாடு, நடக்க, பேச்சு எல்லாத்திலும் என்ன வரணும்? ஒரு மாற்றம் இருக்கணும். கர்த்தரை விரும்புறார். அதனாலதான் சொல்லப்படுது எபேசியர் 4:22-24 எப்படி இருக்கிறது? முந்தின நடக்கைக்குரிய பழைய மனுஷன் என்ன செய்யுங்க? களைந்து போட்டு உள்ளத்தில் என்ன செய்யுங்க? புதிதான ஆவி. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க அழகா சொல்லிருக்காரு பாருங்க. உள்ளான மனுஷன் என்ன செய்யணுமா? நீங்க புதிதாக்குறதுக்கு பழைய மனுஷன் என்ன செய்யணுமா? களைந்து போகணுமா? முன்னின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் என்ன செய்யுங்க? நீங்கள் களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் என்ன செய்யுங்கள்? தரித்துக் கொள்ளுங்க. இதுதான் உருமாற்றத்தின் நிறைவு. யாருடைய சாயல் வரணும்? நம்மகிட்ட புதிய மனுஷன் யார் என்றால் புதிய ஆதாமாகிய
கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள என்ன செய்யணும்? வெளியே வரணும். நான் ரசிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பெற்றேன், ஞானசானம் எடுத்துட்டேன், நான் பெரிய நீதிமான், ஆனா நான் பழைய பாவத்துல தான் இருப்பேன். நீ நீதிமானே கிடையாது. நான் பாவத்திலே நிலைநிற்போமானால் எனக்கு ஐயோ. தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் தான் என்ன செய்கிறான்? வாழ்வடைவான். பாவத்தை மறைக்கிறவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், அவன் சாவான்னு வேத வசனம் சொல்லுது. புதிதாகணும்னு சொன்னா பழச என்ன செய்யணும்? களைத்து போடணும். சில நேரம் நம்ம புதுசா வாங்குவோம் ட்ரெஸ் கடையில, இந்த ட்ரையல் ரூம்னு ஒண்ணு இருக்கும். அந்த ட்ரையல் ரூம்ல போய் மாத்தி பார்க்கிறதுக்கு சில நேரம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுக்குள்ள போய் எல்லாத்தையும் அவுத்துட்டு திரும்ப போட்டு இதுக்கு மேலேயே போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொன்னா போடுவோம், சேர்ந்துரும். ஆனா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே நீங்க உள்ள ஒண்ணு போட்டிருக்கீங்க, இப்ப மேல ஒண்ணு போடுங்க. அது என்ன ஆகும்னா உங்களுக்கு சரியா செட் ஆகுதுன்னா நீங்க ஒண்ணு விளங்கிக்கணும், இந்த மேல போட்டிருக்க சட்டை உங்க உடம்ப காட்டி ரொம்ப லூஸா என்ன செய்ய போகுது, இருக்க போகுதுன்னு அர்த்தம். இல்லங்க நான் இப்படியே போட்டுட்டு போயிடுவேன். சிலர் 3 சட்டை போடுவாங்க, அந்த கேஸை பத்தி நான் பேசுறேன். அது ஒவ்வொரு நேரத்துக்கு ஒருத்தர் சொன்னாரு, எப்பவுமே டபுள் கலர் சட்டை போட்டுக்கணும், ஏன்னா எங்கேயாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டபக்குன்னு சட்டையை மாத்தி போட்டு போயிட்டா யாருக்குமே தெரியாது. நல்ல திட்டம், நல்ல திட்டம். இன்னும் என்ன மாறலன்னு அர்த்தம்? அங்கதான் விஷயம். பாம்பை கண்டா தலையை காட்டுது, மீனை கண்டா என்ன காட்டுது? வாழை காட்டுது. இங்க 4 பேர் பரிசுத்தமா பேசினா பரிசுத்தவான் மாதிரி பேசுது, அங்க அசுத்தமான 4 பேர் சேர்ந்து அசுத்தத்தோட உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆடிக்கிட்டு இருக்கு. இதுதான் விஷயம். இந்த காரியம் இருக்கிற வரைக்கும் பழைய மனுஷன் தான் உள்ள இருப்பானே தவிர புது மனுஷன் வெளியே வர மாட்டான். நல்லா விளங்கிக்கணும். பழைய மனுஷனை கடைக்கு போட்டு, அதுக்கு முந்தின வசனங்களை வீட்டுல போய் வாசித்து பாருங்க, ரொம்ப வேதனையான காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இது புறஜாதிகளுக்குள்ளதான் இப்படி இருக்குது, நீங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. உணர்வு இல்லாதவர்களா இருக்கக்கூடாது, மாறணும். மாறினா கர்த்தர் நம்மளை பயன்படுத்தி நமக்குள்ளது புதிய மனுஷனை கொண்டு வந்து நம்முடைய சூழ்நிலை எல்லாம் மாற்றி செழிப்பான தோட்டத்தை போல மாற்றுவோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 7-10 வசனத்தை நீங்க வாசிங்க. நீங்க முற்காலத்திலே நடந்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க நிதானித்து பாருங்கள் என்று எழுதுகிறார். முற்காலத்தில் நீங்கள் நீங்க உன்மார்க்கமான ஆட்களோடு சஞ்சரித்துக் கொண்டு போய் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கிறார். இப்பொழுதோ பாருங்க, பழைய மனுஷனை இங்க தரித்துக் கொண்டிருந்த போது அவங்களோட சேர்ந்து அவங்களா என்ன செஞ்சீங்க, இதெல்லாம் செஞ்சீங்க. ஆனா இப்போமோ உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து விட்டு போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் செழிப்பான தோட்டத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு காலம் நம்ம எப்படி இருந்தோம்னா இதுதான், ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லிக் கொண்டிருந்தோம். பழைய மனுஷன் என்ன செய்யவில்லை, செய்கையை கலந்து போடவே இல்லை. உண்மையை தவிர மற்ற எல்லாம் பேசுவான், பொய்யாத்தான் வரும் எது இருந்தாலும். அப்படி ஒரு காலம். பொய் சொல்றதுக்கு அவனுடைய டியூஷனுக்கு போலாம் போல இருக்கும். நான் சில காரியங்களை சில பாஸ்டர்ஸோட உட்காந்து பேச முடியாது, எனக்கு என்ன டைம் தருவில்லைன்னு கேட்பேன். எதுக்கு பாஸ்டர்? உங்கள்கிட்ட டியூஷனுக்கு வரணும். ஐயோ என்ன பாஸ்டர் படி இல்லை அப்படி பேசுறீங்க ஐயா, தெளிவா ஒவ்வொரு காரியத்துக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க. உங்கள்கிட்ட டியூஷன் முடிக்க வரணும், இப்படிலாம் எங்களுக்கு பேச தெரியலன்னு சொல்றோம். பாஸ்டர் எங்களை வாராதுங்க பாஸ்டர் தான். உண்மை அதுதான். என்னன்னு கேட்டா இதுதான், அந்த பழைய மனுஷனை களைத்து போடாதனால, அவன் செய்கைகளை களைத்து போடாதனால இது நடக்கானா. தேவன் நம்மை வனாந்தரமா இருந்த நம்மை அலங்கரித்து ஆசீர்வதிக்கும்படி தன்னை சிருஷ்டிகளுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் என்ன செய்திருக்கிறீர்கள், தரித்து. அப்போ ஒரு வனாந்தரம் செழிப்பாய் மாறினா புதிய மனுஷன் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அந்த புதிய மனுஷனுடைய சாயல் எதுக்குன்னா வனாந்தரத்தின் வாழ்க்கை அல்ல, செழிப்பான தோட்டத்தை போல் இருக்கிற குமாரனின் சாயலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தருவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்தரம் எல்லாராலும் விரும்பப்படாத இடம். ஆனால் தேவன் நமக்குள்ள கிரியை செய்யும் போது நாம் எல்லாராலும் விரும்பப்படுகிற இடத்துல வந்து நிற்க கர்த்தர் நம்மளை கொண்டு வருகிறார். வெறுக்கப்பட்ட நம்மை எல்லாரும் தேடி வருகிற இடமாய் கர்த்தர் மாற்றுகிறார்.
ஒரு காலத்தில் நம்மை குறித்து அவதூறாய் வீணாய் குற்றம் சாட்டப்பட்ட இடங்களிலிருந்து கர்த்தர் நம்மை எல்லாருக்கும் வாசனை வீசுகிற இடத்துல கர்த்தர் கொண்டு வருகிறார். காரணம் என்னன்னா, இப்பொழுது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். என்னுடைய சாயல் அல்ல, கிறிஸ்துவின் சாயல் என்னில் வெளிப்படுகிறது. முந்தின ஆதாமின் பாவ சாயல் என்னை விட்டு எடுக்கப்பட்டு பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவின் சாயல் எனக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தரிக்கப்பட்டிருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். இன்னும் பழைய பாவத்திலே உட்கார்ந்துக்கிட்டு ரசிக்கப்பட்டு ஊழியத்துக்கு கூட நீ போகலாம், ஊழியம் கூட செய்யலாம். இது வெளி மனுஷன் செய்யற ஊழியம். உள்ளான மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சரியா இல்லைன்னா உன் ஊழியம் பிரயோஜனமே கிடையாது. உள்ளான மனுஷன் இன்னும் மாற்றம் வரலன்னா, இன்னும் அதே காம விகாரம், பேசித்தனம், விபச்சாரம், பொய், இன்னும் பித்தலாட்டு, இன்னும் ஏமாற்று, உன் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு துரோகம், சபைக்கு துரோகம், தேவனுக்கு துரோகம், இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு இருந்தா நிச்சயமா சொல்றேன், நீ தேவனுக்கு சாயலை வெளியே காட்ட முடியாது. உன்னுடைய வெளி தோற்றம் வேணால் மாறி இருக்கலாம், ஆனால் உள்ளான தோற்றம் மாறாதனால தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கவே முடியாது. தேவனுடைய ஊழியத்திலும் சரி, பேச்சிலும் சரி, நடக்கையிலும் சரி, குடும்ப காரியத்திலும் சரி மேன்மையை தரமாட்டார். ஆண்டவர் விரும்புகிறது தெரியுமா? தன்னை சிருஷ்டித்தவரின் சாயல் கொடுப்பாய், பூரண அறிவு அறியும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் என்ன செய்திருக்கிறீர்கள்? தரித்திருக்கிறீர்கள். நமக்குள்ள நம்முடைய சாயல் அல்ல, கிறிஸ்துவின் சாயல். அந்த இடத்துக்கு நீங்க வரும்போதுதான் நீங்கள் வனாந்தரமா, இது எப்படி நடக்குன்னா, உன்னதத்திலிருந்து வருகிற ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும் போது உங்கள் பழைய வாழ்க்கை ஒழிக்கப்பட்டு புது வாழ்க்கை மேலே வருகிறது. இந்த புது வாழ்க்கையை ஒருவர் முகர்ந்து பார்க்க ஆரம்பித்தார், நிச்சயமா சொல்லுகிறேன், கர்த்தரை கனப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தரின் தோட்டத்தை பார்த்த யாரும் கர்த்தரை தூஷிக்க முடியாது. கர்த்தருடைய தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை பார்த்த எவராலும் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க முடியாது. கர்த்தருடைய தோட்டத்தை பார்த்த எந்த ஒரு மனுஷனும் ஐயோ இது இவ்வளவு மோசமான இடம் சொல்லவே முடியாது. ஏனென்றால் அது கர்த்தரின் தோட்டம். உங்களை பார்த்த அநேகர் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த ஆசீர்வாதம் உங்கள் ஜீவியத்திலிருந்து, உங்கள் குடும்பத்தின் ஜீவியத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உருமாற்றம் அடைய பண்ணி உலகத்துக்கு சாட்சியால், உலகத்தின் ஒளியால் நம்முடைய கர்த்தர் வைத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உருமாற்றம் செய்யும் போது பல ப்ராசஸ் கடந்தா நம்ம வர்றோம், ஆனா முடிவிலோ சுத்த பொன்னாய் விளங்கும். மாமே ஹல்லேலூயா. என்னை அவர் புடமிடுகிறார், ஆனால் முடிவு எப்படி வரும் என்றால் சுத்த பொன்னாய் நான் விளங்க போகிறேன். அந்த ஆசீர்வாதம் எல்லாரும் விரும்பப்படுகிறதா இருக்கும். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். என் தேவன் ஆனந்த சத்தத்தை நம்முடைய மேல் துணிக்க பண்ணுகிறது. அது சொல்லப்படுகிறது, இந்த ஆசீர்வாதம் வரும்போது எல்லாரும் எங்க வருவார்களா? கர்த்தரை பாடி ஆனந்த சத்தத்தோடு ஆண்டவருடைய ஆலயத்துக்குள் வருவார்கள். அவர்கள் துதி சத்தமும் அவருடைய கம்பீர சத்தமும் அங்கே அகீர சத்தமும் கேட்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேலுக்குள்ள ஆசீர்வாதத்தை தருவேன் சொன்னார். கீத வாத்தியங்கள் ஓய்ந்து போனது, அங்கே ஆண்டவருடைய சத்தம் ஓய்ந்து போனது. ஆனால் இப்பொழுது அது ஆரம்பித்திருக்கிறது. கர்த்தர் சொல்றார், கர்த்தரின் தோட்டத்தை போலாகுவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் ஈர சத்தமும் அது உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விசை உங்களை ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்களை தேவன் ஆறுதல் படுத்துகிறவரா, எங்கள் தேவன் எங்களை ஆண்டவரே தேற்றுகிறவரா, எங்கள் தேவன் எங்களுக்கு ஆண்டவரே உடம்பிட்டு எங்களை உருமாற்றம் அடைய பண்ணுகிறவரா, வனாந்தரத்தின் வாழ்க்கையை செழிப்பான தோட்டமாய் மாற்றுகிறவரா, எங்கள் பழைய வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் ஒரு புது வாழ்வை எங்களுக்கு தருகிறவரா, எங்களை மாற்றி அமைத்த எங்கள் தெய்வமே, இன்னும் நாங்கள் உமக்கு ஏற்ற ஒரு தோட்டமாய் ஆண்டவரே உங்களுடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க, உங்களுடைய வாசனையை வீசுகிறவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லுங்க. நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் தெய்வமே, எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
பழைய மனுஷன் நான் கலந்து, பழைய மனுஷன் சாயலை நான் கலந்து கொண்டேன். புது மனுஷனாக சாயலை, உங்களுடைய சாயலை நான் தரித்துக் கொள்ள நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே வாசம் பண்ணுகிறார். நான் பிழைத்திருக்கவில்லை, கிறிஸ்துவில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியாது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எனக்குள் இருந்து நான் வாசனை வீசுகிற தோட்டமாய், அருமருந்தை கொடுக்கிற ஒரு தோட்டமாய், அநேகருக்கு நான் சுகமாக்குகிற ஒரு மருந்தை கொடுக்கிற ஒரு தோட்டமாய், அநேகர் ஆறுதலை படுத்துகிற தோட்டமாய், அநேகருக்கு நிழலை கொடுக்கிற ஒரு தோட்டமாய், அநேகர் விரும்பப்படுகிற ஒரு தோட்டமாய் இடத்தில் வருகிறவர்கள் இந்த தோட்டத்தின்காரரை, இந்த தோட்டத்தை உண்டாக்கினவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாற நான் ஒரு சாட்சியாய் ஜீவிப்பேன். என் தோட்டத்தை வந்து பார்த்தவங்க இந்த தோட்டத்தை உண்டாக்குன தேவனை மகிமைப்படுத்தணும். எவ்வளவு அருமையான ஒரு தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். எவ்வளவு அருமையான வாசனை வீசுகிற ஒரு வாழ்க்கை, எவ்வளவு அருமருந்து இங்கிருந்து வருகிறது. எத்தனையுடைய வியாதி இங்க தீர்க்கப்படுகிறது, எத்தனையுடைய கண்ணீர் இங்க துடைக்கப்படுகிறது. இந்த தோட்டம் எவ்வளவு செழிப்பா இருக்கிறது. இந்த தோட்டத்துக்காரன் ரொம்ப நல்லவர், ரொம்ப விசாரித்து கவனிக்கிறவர் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு தோட்டமாய் நம்ம இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை நம்மளை பார்க்கிறவங்க மகிமைப்படுத்துகிற ஒரு தோட்டத்தின் அனுபவம் நமக்குள்ள வரட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் தோட்டத்திலே இப்படிப்பட்ட அனுபவம் வர, என் சுவாபத்தை பார்க்கிறவர்கள், என் செயல்பாடுகளை பார்க்கிறவர்கள், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற சத்தியத்தை பார்க்கிறவர்கள், எனக்குள்ள இருக்கிற ஜெப வைராக்கியத்தை பார்க்கிறவர்கள், எனக்குள்ள இருக்கிற விசுவாச வைராக்கியத்தை பார்க்கிறவர்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற ராஜா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கிழமை கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார், கிருபை செய்வார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே என்னோடு பேசுகிற இந்த வார்த்தையின்படியே, இந்த மாதத்தின் தந்த வாக்குத்தத்தத்தின்படியே 3 நிலையில் உம்மை வெளிப்படுத்தி சீயோன் குமாரத்தியை அழகுபடுத்தி வாசனை வீச வைத்து ஆடல் பாடல் சத்தமும் கீத வாக்கியத்தின் துதி சத்தமும் அங்கே கேட்கும்படியாய் செய்த தேவனே, எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்வீராக. எங்களுடைய சபையிலுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த 3 காரியத்தின் வெளிப்பாடும் ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளிப்படட்டும் ராஜா. இந்த வசனத்தின் முடிவில் சொல்லப்பட்ட மகிழ்ச்சி கீத சத்தமும் ஆனந்த சத்தமும் ஒவ்வொரு வீடுகளிலும் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் அநேகருக்கு முன்பாக சாட்சியாக எங்களை நிறுத்தட்டும் ராஜா. உங்களுடைய சாட்சி உள்ள ஜீவியம் அநேகரை உம்மிடத்தில் கொண்டு வரட்டும் ராஜா. கர்த்தர் கிரியை செய்வதாக. வல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆசீர்வதி மகிமைப்படும். இரத்த கொண்டைகளை மூடிக்கொள்ளும். கிருபைகளை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். ஆசீர்வதி பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். இப்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நம்ம அனைவரோடு கூட சகல ஜனங்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சின்ன அறிவு கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு